குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இது மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலே உம்மை பாட, உம்மை துதிக்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்த, உடைய வார்த்தைகளை கேட்க, எங்களையே காணிக்க அர்ப்பணிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, இந்த ஆராதனை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீர் பரத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவரே, உடைய ஆலயத்துக்குள்ளாய் இந்த மகிமையின் பிரசனத்தினால நிரப்பும்படியாய், இங்க வருகிற ஆத்துமாக்கள் எல்லாரும் உடைய பிரசனத்தை காணும்படியாய், உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்க கேட்டு அதற்கான பதிலை கொடுங்க. நாங்கள் பாட போற ஒவ்வொரு பாடலும் உன் நாமத்துக்கு மகிமையாய் இருக்க திரும்பி பாராட்டு ஆண்டவரே. பாவனைக்கு ஜெபம், பாவனைக்கு பாடல் கேட்டு பாவ நிவர்த்தி கொடுங்க ஆண்டவரே. அந்த சோதரிக்கிற வேத பகுதியில் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் அந்த வேத பகுதிகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். புதிய நேரத்தில் உடைய மகிமையின் பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற நாயருக்காக ஜெபிக்கிறோம். அவரை மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிவர வருகிற ஆத்துமாக்களுக்காக ஆசீர்வாதமாய் இருக்க அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாய் பொதுவான விசுவாச பிரமாணம், காணிக்கை, பாடல், காணிக்கை, அறிவிப்பு, ஜபம் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு மகிமை செலுத்துகிற, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனையாய், எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஆராதனையாய் நீங்க மாற்றி கொடுக்க முடியாது. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கொடுத்து மகிழ கடவோம். ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டோர் நாம மகிமைக்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனையிலே 5வது பாடல் சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்த்து பாடி இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம்.
நாம் நீண்ட வட்டமாகவே ஜெப நிலையில் இருப்போம். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கர்த்தராகிய கடவுளே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்த, கடவுளே நீர் பரிசுத்த, சர்வ வல்லமை உள்ளவரே நீர் பரிசுத்த, சர்வ வல்லமை உள்ளவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக ஆகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கையை நாம் சொல்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவோ, நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தகுந்தவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, கருத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே அவர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம்மையும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்களிலே நாம் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை நாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
எல்லாரும் ஒரு நிமிடம் பாவரிக்கு நாம் கடவுள் சொல்லுவோம். கடந்த வாரம் முழுவதுமானவரை நாங்கள் தெரியாத செய்த பாவங்களை குற்றங்களை மன்னிங்க. இழந்தனால எங்களை கழுவுங்க. உடைய வார்த்தைகளை கேட்க உண்மை துதிக்க உண்மை பாட அதை ஆயத்தப்படுத்தினாங்க. உடைய கல்வாதத்தினாலே உச்சத்தனது உள்ள கால்களை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்து. கீர்த்தனை புத்தகத்திலே 189வது பாடல், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பாடலை 2 அடி பாடி நான் பாவருக்கு உள்ளாய் கடந்து செல்வோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன சத்தமல்லாதே இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அந்தகாரத்தில் நின்றோம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் நின்றோம் சுதந்திரத்த இறைய காலனை மீட்ட என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, நீதியின் ஆயுதமாய் அவரையும் நேர்ந்துவிட்டேன் உமக்கு, ஜோதி பரிசுத்த ராயமாக, ஜோதி பரிசுத்த ராயமாக சொந்தமாய் தந்தே என்ற சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. 2வது பாவரிக்கு ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயராடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்க நீக்கி எங்களை சுத்திகரித்தருளும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேடுதல் தருவாக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்த ஆண்டவரே, நாங்கள் முழங்கால் படியிட்ட ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். நீங்க உம்முடைய கல்வாரத்தினாலே எங்கள் உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரை கழுவி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்க நீங்க ஏற்று வளர்த்தபடியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மற்ற மக்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போ வேதத்திலிருந்து 4 வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27-37 வரையும். இரண்டாவது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12-23, சங்கீதம் 90 1-11, யோவான் 11ஆம் அதிகாரம் 17-28 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போறோம். அதுக்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. எனக்கு காட்டி நீலமையை மாற்றி, எனக்கு காட்டி நீலமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27-37 வரை. வாசிக்கும்படியாக கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27-37 முடிய. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27-37 முடிய. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலைக்கு விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுத்தாரே, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை அறியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன்னை இடையே கட்டி கொண்டு என் தடியை உன் கையை பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒரு நினைவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை குடிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்கு வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் அவன் பிள்ளையின் வாய் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படுவதாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை விட்டு இங்கும் அங்கு உலாவி திருக்கத்திட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூரியமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் குமாரனை எடுத்துக்கொண்டு போகிறாள். அப்பொழுது அவள் உள்ளே போய்
அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து குமானை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்கிறேன். தேவனை உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23 வரை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆவது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23 வரை. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணி வந்தவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக்கி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தான இடத்தினின்றும் அந்நிய ஜனத்தான இடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் உள்ள யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் 2 நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளுக்கும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுந்தலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவன் என்றும் சொல்லுகிறேனே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முந்தாய். தேவனை உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 90 1-11 வரைக்கும் மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 90 1-11 முடிய. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாம் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறேன். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். ஒரு பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கலைந்த நாளை போலும் யார் தாமம் போலும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உறந்து போவோம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உன் முகத்தின் வெளிச்சலும் நேர்கிறேன். எங்கள் நாட்களை எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது. ஒரு காதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் கடந்து போகிறோம். சேர்ந்து வாசிப்போம். அறிந்து கொள்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக யோவான் 11ஆம் அதிகாரம். சுவிசேஷ பாடமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம்
யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 28 முடிய வாசிக்க கேட்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 28 முடிய. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற் சென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, பாட, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கின்றார். எல்லாரும் ஆண்டவரை ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை எம்மண்டமா எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகபல ஜீவனுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துவோம். சோதரிக்கிறோம், சோதரம், 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 சோதரம். நன்றி உடம்பு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வேலை கிருபையாக நன்றியுடன் துதிக்கிறோம், சோதரிக்கிறாஜா. ஆராதனை அப்பா, சோதரிராஜா. எங்களோடு இடப்படுகிற தேவனாய் இருக்கிறேன், அதுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், சோதரிக்கிறாஜா. அப்பா, சோதர ஆராதனை அப்பா, சோதரிராஜா. சுத்தமாக அப்பா, சோதரம் கொள்ள அப்பா, சோதரம் ஆவியை எங்கள் மேல் ஊற்ற வேண்டுமா சோதரிராஜா. அப்பா, சபையார் ஒவ்வொருவரையும் அப்பா, சோதரிக்கிறோம், ஆசிரியமா ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து உங்களுடைய அபிஷேக வல்லமை 2-3 பேர் என் நாமத்தில் துதிக்கிறீர்களோ அந்த வாசப்படுகிற தேவனாய் இருக்கிறேன். நீர் உலாவுகிற தேவனாய் மத்தியில பாசம் வழிநடத்த தேவனாய் இருக்கிறீரே. வேலையிலும் ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே எதைக்கு வர ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு உள்ளத்தில் கைகளை உயர்த்தி ஆராதனைய பாசோத்து நாயனுக்கு பாசோத்து ராஜா.
நாமம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. ஒவ்வொரு விடுதியோடு ஆராதிக்கிறேன். உலகத்திலே ஊற்றி சேர்த்துங்க. எங்கள் மத்தியில இறங்கி வாங்க. இறங்கி வாங்க. ஆவியானவரே, எங்கள் ரோட்டில பாசுகிறோம். ஒவ்வொரு உள்ளங்களை இறங்கி வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற சோதரிகிறாச்சா. இன்னும் அதிகமாக பாசுகிறாச்சா. எங்களை பாசுவட இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களை இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். நீரை ஆற்றி சேர்த்து வேணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே பாசுகிறாச்சா. ஒவ்வொரு பாசுகிற உள்ளங்களை பாசுகிறாச்சா. காயங்களை கட்டிய பாசுகிறாச்சா. விடுதலையோட பாசுகிறோம். இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் அதிகமாக பாசுகிறோம். இங்க இறங்கி வரும் மாற்று வைக்கிறது. இந்த பாசுகிறோம். உடைய ஊழியக்காரர் மூலம் பாசுகிறோம். நம்முடைய வார்த்தையை பாசுகிறோம். இங்க இறங்கி வந்து ஒவ்வொரு உள்ளங்களை ஆட்சி சேர்த்து வேணுமா வைக்கிறது. ராஜா சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு ஒப்புப்படுகிறோம். நேரே வழி நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டியிருக்கிறாவே. எல்லாரும் அமரலாம். இப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தத்தோடு சாத்திருப்போம். நம் அதிலே அருமையான நம்மளுடைய இருக்கின்றேன். தேவனுடைய நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். என் கண்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாய் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் யோசனைகளும் உமது சமூகத்திலே உறுதியாக இருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருமாக நான் வாழ்த்துகிறேன். வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. சிறியோர் முதியோர் அதிகமாக வெயிலில் நடைபெற வேண்டாம். இந்த வருடம் அதிகமாக ஹியூமிடிட்டி சொல்கிறார்கள். 2-3 செல்சிலே அதிகமாக காணப்படும். எனவே உடல்நிலைகளுக்காக, பள்ளிகளுக்காக, முதியோர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். உடல்நிலை முக்கியம்.
இந்த ஞாயிறு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 4வது வாரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய தியானம் கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை புதிய காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவில் நம்பிக்கை, இதுதான் இன்றைய காலகட்டத்திலே நாம் தியானிக்க வேண்டிய பொருளாக காணப்படுகிறது. Believing in Christ about the resurrection. உயிர்த்தெழுதலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏறக்குறைய கிபி 30ஆம் ஆண்டிலிருந்து 311 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களை படாத பாடுகள் படுத்தினார்கள் ரோமன் ஆட்சியாளர். ரோமாபுரியை ஆண்ட ரோமர்கள் கிறிஸ்தவர்களை கண்டால் அவர்களை எப்படியாவது அழித்து தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எல்லா விதமான பாடுகளையும் அவர்கள் கொடுத்து அவர்களை அழித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையிலே அநேக யூதர்கள் அங்கே இருந்தபடியால் கிறிஸ்தவம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பல மடங்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்கின்ற காரியம் உங்களுக்கு புரியும். ஜனநாயகத்தினுடைய கடமையை முடித்து வந்திருக்கிறோம். நம்முடைய கோட்புறனை எல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உண்மையாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவதை விட்டுக் கொண்டு இருந்தால் கிறிஸ்தவம் மிகவும் தடைத்து ஓம். ஏனென்று கேட்டால் ரோம ஆட்சியிலே கிறிஸ்தவத்தை அழிக்கும் பொழுது 325ஆம் ஆண்டிலே கான்ஸ்டான்டினோபிள் என்ற ஒரு அரசனை ஆண்டவர் உருவாக்குகிறார். அவன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறான். கிறிஸ்தவம் தலைக்கிறது. அப்படியாக ஒரு காலகட்டத்திலே ஒரு மனிதனை உருவாக்குவார், தலைவனாக உருவாக்குவார். அதுதான் நம்பிக்கை. உயிர்த்தெழுதலின் கிறிஸ்துவில் நாம் வைக்கின்ற நம்பிக்கை. கொடுமைகளின் மத்தியிலே தான் கிறிஸ்தவம் வளரும். எங்கெல்லாம் அடிக்கப்படுகிறார்களோ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஆனால் இதை ஒரு 3 காரியங்களிலே சீக்கிரமாக பேசி முடித்து விடுகிறேன். முதலாவது, ஒரு பற்றுறுதி நமக்கு தேவை. பற்றுறுதி என்றால் நமக்கு விசுவாசத்திலே அதிகாரம் உள்ளது. உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றிய பற்றுறுதி. அப்படி என்றால் என்ன? இயேசுவை பற்றிய, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற பற்றிய அந்த உபதேசத்தை, அந்த பற்றுறுதியை, பற்றுறுதி என்றால் விசுவாசம். அதை நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த 14லிருந்து 28 என்ன சம்பவம் அங்கே நடைபெறுகிறது? லாசரு மரித்தார். லாசரை பற்றி ஒரு தனிப்பட்ட ஒரு தியானத்துக்கு நாம் செல்வோம். இன்றைய ஒரு 2-3 காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான். அவன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுதே இயேசுவுக்கு தகவல் போகிறது. அவர் 2-3 மைல் தூரத்தில் தான் இருக்கிறார். அந்த தகவல் அவருக்கு போகிறது. ஆனால் அவர் இன்னும் 2 நாள் அங்கே தங்குகிறார். காரணம் என்ன என்று தெரியவில்லை. ஏனென்று கேட்டால் அந்த குடும்பத்தின் மீது அவ்வளவு ஆசையாக இருந்தார். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு. மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரை மிகவும் நேசித்தவர்கள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்கள், விசுவாசத்திலே பலப்பட்டவர்கள், ஆண்டவர்களுடைய ஊழியத்திலே பங்கு பெற்றவர்கள். லாசரு மிகவும் அன்புக்குரியவர். இப்படிப்பட்டவன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது
ஒரு சமூகமே வியாதிப்பட்டிருப்பது போல் காணப்படும். ஆண்டவர் இன்னும் 2 நாட்கள் தாமதப்படுகிறார். ஆனால் மரித்து விடுகிறார். அந்த குடும்பத்திலே ஒரு துக்கம். ஒரே ஒரு சகோதரன், அன்பான சகோதரன், இயேசு விரும்பிய சகோதரன், நேசித்த சகோதரன், அவன் மரித்து விட்டான் என்று சொல்லும் பொழுது கண் கலங்கி போகிறார். சகோதரிகள் 2 பேருமே ஒரு வார்த்தை சொல்கிறார். பிறகுதான் அவர் புறப்பட்டு வருகிறார். 3ஆம் நாளில் புறப்பட்டு 4ஆம் நாளிலே வருகிறார். வந்த பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது வழியிலே மார்த்தாள் தான் உதவிட முடியாது. வீட்டுக்கு போவதற்கு முன்பாகவே அவர் ஓடி வந்து நடுவில் கொஞ்சம் தூரத்திலே அவர் இயேசுவை சொன்னார். ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான் இந்த 27வது வசனத்தை வாசித்தோம். யோவான் 11:27. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இப்போ அங்க இன்னொரு கேள்வி கேட்கிறார். இயேசுவே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இது யாருடைய கூற்று? மார்த்தாளுடைய. இயேசு எங்கு இருந்தாலும் வல்லமை உள்ளவர், இயேசு எங்கு இருந்தாலும் மகிமை உள்ளவர். அவர் ஒரு வார்த்தை சொன்ன பொழுதே வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். எல்லா காரியங்களிலுமே தீர்க்கதரிசிகள் மூலமாக செயலாற்றியவர். எல்லாம் நடந்து முடிந்தது. ஆனால் இவருடைய விசுவாசம் இங்கே போனது. ஒரு கேள்வியை கேட்டார். நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த வார்த்தை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோம். அப்படியானால் இவர் விசுவாசம் உள்ளவனா குறைவுள்ளவனா? விசுவாசம் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த கேள்வியின் மூலமாக அவள் விசுவாசம் குறைந்தவளாக கேட்கிறாளா, இல்ல பற்றுறுதி அதிகமாக இருந்து கேட்கிறாளா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் குறைவுள்ளதாகத்தான் என் கண்களுக்கு படுகிறது. காரணம், அவள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் பிழைத்திருப்பான் இல்லையா? அவர் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? யாரெல்லாம் மறிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உயிர் தெழுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது நினைச்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கிறா? இப்ப எழுந்துக்க போறாரு, இப்ப எழுப்ப போறாருன்னு அவளுக்கு தோணல. அது போல அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஆண்டவர் சொல்றாருல்ல, மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது அந்த குட்டி காட்டுறார். ஆனா அவருக்கு அதுக்கு பதில் ஒன்று கொடுக்கிறார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே அவர்தான் ஜீவன், அவர்தான் உயிர்த்தெழுதல். ஆனால் இங்கே லாசரு மரித்து கிடக்கிறார். சில நேரத்திலே நித்திரையா இருக்கிறார் என்றார். நித்திரை என்பது நமக்கு உலக பிரகாரமாக இளைப்பாறு. அப்போ செத்தவன் மரிச்சவன் உயிர் தெழுகிறான்னா, உயிரோடு இருக்கிறவர் என்னை விசுவாசிக்கின்றானால் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்பதான் அவளுக்கு புரியும். ஆம் ஆண்டவரே, நீ உலகத்திற்கு வருகிறவரும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான்
விசுவாசிக்கிறேன் என்றார். இப்போ ஓடியாடுறான். மரியா மார்த்தாள் மட்டும்தான் ஓடி போயிருக்கிறான். நடு ரோட்டுக்கு அந்தாண்ட போய் அவர் ஜீசஸை பார்க்கலாம். அப்பதான் திருப்பி தன்னுடைய சகோதரி ஞாபகம் வருது. திருப்பி ஒடியாந்து ரகசியமா, ஏன்னா அங்க துக்க வீடு, அந்த துக்க வீட்டிலே எல்லோரும் அமர்ந்து மரியாள் சுற்றி இருக்கிறாங்க. துக்கம் விசாரித்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். இது 4வது நாள், அடக்கம் பண்ணப்பட்ட 4வது நாள். அப்ப எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவன் அழுதுட்டு இருக்கும்போது அவன் ரகசியமா அவன் சொல்றா, மரியாளுக்கு போறா, ஆண்டவர் பார்க்க போறா. இவளும் போய் பார்க்கிறா. ஆனா அதே கேள்வி இவளுக்கு கேள்வி. அந்த வசனத்தை பாருங்க, 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அவனும் அதே ஸ்டேட்மெண்ட் சொல்றான். ஒருத்தர் பார்க்கல, முதல்ல மாத்தல் ஓடியாரான். அதே வார்த்தையை சொல்றான். கொஞ்ச நேரம் கிடைக்குது, இவரும் திருப்பி போறான். மறுபடியும் அவளே அதே சொல்றான். ஒருமனப்பட்டவர்களா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களா அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்கன்னா, அப்ப ஆண்டவர் கலங்கிட்டார். ஆண்டவர் கலங்கிட்டார். நீர் இங்கே இருந்தீர்களால் என் சகோதரன் இருக்க மாட்டான். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய நிலைமை, உன்னுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீ என்ன சொல்ற? என்கிட்ட இன்னும் நீ இருந்தீரானால் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் மறிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பெனாத்துல பெனாத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்ம இடத்திலே குறைவா இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது பற்றுறுதி இருக்க வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்து போய்விட்டார் என்று நினைக்காதீர்கள். அவர் உயிர்த்தெழுந்து நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று யோசிக்கிறேன். அவர் ஜீவனுள்ள தேவன். உன்னிலும் என்னிலும் அவர் வாசமாய் இருக்கிறார், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மிடத்திலே விசுவாசம் இருக்கிறதா? இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? நீர் எங்களோடு கூட இருந்தீரானால் மரித்திருக்க மாட்டான். விசுவாசம் குறைவு. ஆனா இயேசு மனிதனா, தேவகுமாரனா, மனுஷகுமாரனா என்று பார்க்கின்ற ஒரு இடம் இருக்கு. 2 காரியங்களையும் இங்கே பார்க்கலாம். ஒன்று, இயேசு கண்ணீர் விட்டார். அப்ப அவர் மனுஷனா இருக்கிறதுனால தான் அந்த ஃபீலிங், அந்த உணர்வுகள், மனித உணர்வுகள் அவர் இடத்தில் இருக்கிறது அல்லவா? ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்கின்ற நிலையில் இருக்கிறவர்கள் தான். அப்போ ஒருத்தர் பார்க்கும் பொழுது துக்கம் வந்துச்சுன்னா தானா பெண்கள் ரொம்ப வீக், நல்லா போயிட்டே இருப்பாங்க. அந்த சாவு வீட்டுக்கு போட உடனே அந்த அம்மா அழுதுச்சுன்னா உடனே உங்களுக்கு எங்க இருந்தாலும் தண்ணி வருமோ எங்களுக்கு தெரியும், நாங்க தான் கூட வரோம். ஓனா திருப்பி ஓ தான். ஏற்கனவே ஒரு கும்பல் அங்க அழுதுருக்காங்க. யாராவது வரும்போது தோட ஒரு கும்பல் வருது. அதுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க, இந்த கூலிக்கு இந்த கூலிக்கு மாற அடிக்கிறாங்க. யார் வந்தாலும் இவங்க அழுவணும், யார் வந்தாலும் அவன் மோன அடிக்கணும். தட் இஸ் ஒன் குரூப். அது தேவை. துக்கமுகமா இருக்காது. இப்போ அந்த கண்ணீர் விட்டார் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதகுமாரனாக காணப்படுகிறார். இப்பொழுது லாசரை என்ன பண்ண போறார்? ஆமா, உயிர்ப்பிக்க போகிறார். அப்ப உயிர்ப்பிக்க போகிறார் என்றால் அங்கே என்ன காணப்பட போகிறது? தேவகுமாரனுடைய சித்தம் அங்கே காணப்படும். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறான். இது நம்ம ஏற்கனவே இந்த லாசர் நிறைய பார்க்கிறோம், இன்னும் நிறைய பார்க்க போறோம் வருங்காலத்தில். ஒருவன் மரித்தான், அந்த அந்த தைலத்தெல்லாம் போட்டு அந்த மம்மீஸ்க்கு பண்ணுவாங்க, பதப்படுத்துவாங்க, இந்த உடல் கிடக்கூடாது என்பதற்காக.
நல்லா தலைய மூஞ்சி எல்லாத்தையும் கட்டி தான் உள்ள வைப்பாங்க. அப்படிதான் லாசரஸை கட்டி உள்ள வைத்திருக்கிறார். அப்ப அங்க போய் சொல்றாரு, லாசருவே எழுந்து வா. அவன் கட்டோட தான் எழுந்து வரான். அவனை கட்ட விழுத்து விடுங்க. இதனுடைய தாற்பயம் தான் வேற. இன்னொரு நாள் வரும்பொழுது அதை வளர்த்துக்கிறேன். அப்போ அந்த கலவையை பார்க்க போனாங்க. இவங்க என்ன யூதருக்கு பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க, 4 நாளாயிட்டு 6மே கருவாடு மீன் செட்டா கூட 4வது நாள் கருவாடு தான். அப்ப 4 நாள் ஆச்சுன்னா கருவாடு அங்கு காணப்படுது 4மே. ஆனாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் இது ஆண்டவர் மீது வைத்திருந்த பற்றுறுதி. சரி, நமது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் மத்தேயு 28:20 உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் இல்லை. அப்ப நம்ம பாருங்க, சில நேரத்தில் இந்த பாஸ்டன்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறவங்க பார்க்கணும். என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, என்ன சொல்றாரு, உலகம் எப்போ முடிய போகுது, நாளைக்கு முடிய போகுது. நான் என்ன பண்ணுவேன், உலகம் முடிகிற வரைக்கும் நான் இருப்பேன் அப்படி சொல்றது. உலகம் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன். தீர்ந்து போச்சு. என்ன டென்ஷனே நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இவன் மறிச்சிட்டான். ஆனா அவரு சொல்ற வார்த்தை பாரு, பயப்படாதடா, இன்னைக்கு இல்ல, உலகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களோட கூட தைரியத்தை சொல்றேன். அவர் பேர் என்ன, ஏசியா 14:1-7-14 என்னமோ பேர் வச்சிருக்காங்க, இம்மானுவேல். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் பிரசன்டென்ஸ் தான். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பேரே இம்மானுவேல் தான். அப்போ இயேசு மரித்தார் அல்ல, இயேசு உயிர்த்தெழுந்து போய்விட்டார் அல்ல, இயேசு உயிர்த்தெழுந்து என்ன சொல்றாரு, நானே ஜீவனும் உயிர்த்தெழுதமாய் இருக்கிறேன். அப்ப நம்மோடு கூட உலகம் முடிவு பரிந்தும் இருக்கிறார். இன்னும் வேகமா போகலாம். அடுத்த பாயிண்ட், இப்ப யோவான்ல பார்த்துக்கணும், இங்க ஒரு உயிர்த்தெழுதலை பார்த்துக்கணும். அடுத்தது அப்போஸ்தலர் 26:12 பார்ப்போம். 2வது பாயிண்ட் என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றிய தெளிவு. ஒரு தெளிவு வேண்டும். நீ வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு தெளிவு வேண்டும். என்ன வந்த ராஜா எதுக்கு போவானாம்? ராஜா போறாருன்னா ஒரு சீக்கிர வேட்டைக்கு போறார். இன்னைக்கு யானையை தான் அடிக்கணும், இன்னைக்கு புலியை அடிக்கணும், ஒரு எண்ணமோடு போவார். ஆனா எண்ணம் இல்லாத ராஜா, என்ன வந்த ராஜா தெரியல, அந்த பழமொழி பழமொழி கூட தெரியாது. சரி, ஒரு புதுமொழினா சொல்லுங்கன்னா, என்ன வந்த ராஜா பண்ணி வேலைக்கு போவான். ஏன்னா முன்னாள் தான் அம்பிடும். ராஜா போறான், பிஎஸ்சி போறான், பண்ணி வேலை தான். ஆனா ஒரு ராஜா அப்படி கம்பீரமா போறாருன்னா, சிங்கத்தை அடித்தா, புலியை அடித்து தூக்கி தோட்டத்திலே போட்டு கொண்டு வந்தா, அந்த ராஜாவுடைய கம்பீரம் எதுவுமே இல்லைனாக்கா எதுக்காக போகணும்னா, காக்கா சொல்றவன், கோழி சொல்றவன், அவனா வேலைக்கு போற கணக்குல வைக்கக்கூடாது. இப்போ நான் வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு தெளிவாக தெரிய வேண்டும். தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியுமா? முடியாது, கூடாது. என்னுடைய வாழ்க்கை எனக்கு முன்பாக பார்க்கிறேன் என்றால் அது தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசுவை குறித்த ஒரு உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் தான் சொல்லுகிறார், சவுல் பவுலாக மாறிய. சவுல் என்பவன் யார்? அவன் ஒரு ராஜ அதிகாரி, ரோம அதிகாரி. அவன் எப்பேற்பட்டவன்? அவனிடத்தில் எல்லா பவர் இருந்தது. அவன் படித்தவனா? கமாலியலின் பாதப்படியிலே
படித்தவன். அவன் யார்? அவன் எபிரேயனுக்கு எபிரே. அவன் யார்? பரிசேயனுக்கு பரிசே. ஏன் இவையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவர்கள் யூத ஜாதியிலே, யூத வம்சத்திலே ஸ்டான்ச், அதாவது பற்றுறுதியை அதிகமாக வைத்திருப்பவர்கள். ஆனால் அவனுக்கு தெரியும், சவுலாக இருந்த பொழுதே மேசையா என்பவர் ஒருவர் வருகிறார், வருவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். நன்றாக கற்று தெரியவர், தோரா எல்லாவற்றுமாக தெரிந்தவன். ஆனால் இவன் இயேசு என்பவன் மேசையா அல்ல என்ற ஒரு தெளிவில்லாதவனாக இருந்தான். அப்போ தெளிவில்லாதவனுக்கு ஒரு தெளிவை கொடுப்பவர் தான் அவன். அப்போ என்ன தெளிவில்லாமல் இருந்தான்? வந்தவன் மேசையா என்பதை அறியாதிருந்தான். ஆண்டவர் முதலிலே மோசேயை கேட்டார், ஆண்டவரே உமது நாமம் என்ன என்று யார் எல்லாம் கேட்டான், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு மோசே கேட்கும்போது ஒரு காரியம், இருக்கிறவனாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். அப்போ என்ன பண்றாரு? பட்டார் நடிகிறார் ஆண்டவர். யார் எங்க பிடிக்கிறார்? சவுல் என்ன பர்மிஷன் வாங்கிட்டு வரான்? கிறிஸ்தவர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், சிறைப்பிடிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும், எவ்வளவுமாக அவன் ஆர்டர்ஸ் பெற்று வரான். இதுதான்டா சரியான நேரம் என்று ஆண்டவர் பார்த்தார். தெளிவில்லாத சவுலுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினான். சடுதியிலே தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கிறான். அப்ப அந்த தரிசனத்தை பார்த்தவன் கண்ணு தெரியாத போது கீழே விழுறான். விழுந்த உடனே முதல் கேள்வி, அவனுடைய கேள்வி என்ன? ஆண்டவரே நீர் யார்? ஏதோ ஒன்று பண்ணிட்ட, அது சாமியா தான் இருக்கும். சாமி கண்ணை குத்தம் இல்லையா? ஆமாவா? அப்போ கண்ணு போன உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுவார். ஆண்டவரே நீர் யார்? அப்ப என்ன சொல்லும்? மோசே கேட்ட மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம் நான் தான் சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு பதில வேற ஒரு பதில் சொல்ற, சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே நீ யார் என்று சொன்னால், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சொல்லிட்டாரா? தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் பார். இவன் கிறிஸ்தவர்களை தான் துன்புறுத்த போறான். ஆனா கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, இயேசு கிறிஸ்து நானே. என்ன விளங்கலையே? உங்களுக்கு தான் விளங்குதான். இவன் சவுல் ஆர்டர் என்ன வாங்கிட்டு போறான்? கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக போகிறான், கிறிஸ்தவர்களை. ஆனால் இயேசு சொன்ன பதில், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. இயேசுவை அவன் துன்பப்படுத்துறான் இல்லையே, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறான். கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய தாற்பயம் புரிய வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மில் வாழ்வதால், நமக்குள் இருப்பதால் கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவாகவே பார்க்கிறான். இந்த இடம் புரியுதா? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அவன் கிறிஸ்துவ துன்பப்படுத்தல, அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறான். அப்ப கிறிஸ்தவர்களை நான் தான் அளவுக்கு அவர் சொல்றார். இன்னும் தெளிவா சொல்லணுமா? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் போது கிறிஸ்துவே தன்னை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி கிறிஸ்தவர்களுடைய பாவங்களை, மனிதர்களுடைய பாவங்களை தானே பாவமாக ஏற்றுக்கொண்டவர், துன்பப்படுத்தும் பொழுதெல்லாம் இயேசு தன்னை துன்பப்படுத்துகிறவராகவே தன்னை நினைத்து.
விளங்குதா? ஏன்னா இங்க சரியா விளங்கினாதான் இயேசு யார் என்ற தெளிவு நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு பார்க்க போறதே அந்த தெளிவு. அப்போ சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். என்ன துன்பப்படுத்துகிறாய் கேட்கிறார். அதுக்கு பதிலும் கொடுக்கிறார். நீ முள்ள வெடிச்சினா உனக்கு தாண்டா வலிக்கும். அதுன்னு அர்த்தம். முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம். நீ அதனால கால வைக்காத, கிறிஸ்தவ மேல கால வைக்காத, அது உனக்கு கடினம். கிறிஸ்தவன் தொடாத ஒரு பாட்டு இருக்கா, பார்த்துருக்கோமா? கிறிஸ்துவ மேல கையை வச்சுட்டாங்க, பதில் அனுபவிச்சுதான் ஆகணும். அவர்களுடைய நிலைமைகளை நாம் பார்க்கத்தான் போகிறோம். உன் சொந்த கண்களால் அவைகளை காண்பீர்கள். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும். அது மேல பண்ணாதீங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் நிறைய பண்ணணும். அப்போ துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்களா? அவர்கள் ராஜ்யத்தை பாக்கிய வசனம் மாதிரி தெரியுது. அப்போ துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீ துன்பப்படுத்த போகிறவ நீ எப்படி? சவுல் பாருங்க, சவுல் வேற ஒண்ணும் இல்லை. சவுல் எபிரேய வார்த்தை, பவுல் கிரேக்க வார்த்தை. சொல்லுதான் சவுல் பவுலான கதையை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சவுல் கெட்டவனாக இருக்கும்போது எபிரேய பாஷை பேசினான், நல்லவனாக இருக்கும்போது கிரேக்க பாஷை. அப்போ பவுலான உடனே அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். 14 நிருபங்களை அவன் எழுதுகிறான். நியூ டெஸ்டமெண்டே அவனுக்கு தான், புதிய ஏற்பாடே அவனுக்கு தான். அப்போ அவனை எதுக்காக அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. அடுத்த லைன்ல பாருங்க. தரிசனம் கொடுக்கும் பொழுது ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காகத்தான் உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேன். மிகவும் முக்கியமானது. உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தெளிவுபடுத்துவதற்காக, நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக, உன்னை தெளிவுபடுத்துவதற்காக உனக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தரிசனம் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் உண்டா? தரிசனம் இல்லாத ஊர் சீர்கெட்டு போகும். படிச்சிருக்குமா? வசனம் இருக்கு. நான் பாவி நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்தத்தான் நீ இங்கு வந்திருக்கிறார். அவன் எப்பேற்பட்ட சவுலாக இருந்தாலும் அவன் பவுலாக மாற வேண்டும். அதுதான் தரிசனம். நான் ஒரு மூலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, கடைநிலை ஊழியனாக இருக்கிறேனே, சமுதாயம் என்னை ஒதுக்கப்படுகிறது, நான் ஒதுங்கி வாழ்கிறேன், லாய்க்கற்றவர், என்னை கேவலமாக பார்க்கிறார்கள். பயப்படாதே, உனக்கு ஒரு தரிசனம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை ஊழியக்காரியாக மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இதுதான் தரிசனம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரிசனம். சவுலுக்கு கொடுத்தார் என்றால் எனக்கு கொடுக்க மாட்டார் என்றால் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ உணர வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும், நீ தெளிவு பெற வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றிய தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று நீ உணர வேண்டும். மூன்றாவது சொல்லி முடித்து விடுகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை வாழ்ந்து காட்ட வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீயும் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்ட 27-38 வசனங்களை நாம் கேட்கிறோம். வேகமாக முடிக்கிறேன். எலிசா ஒரு குழந்தையை உயிரோடு எழுப்புகிறார். இந்த 3 காரியங்கள் நாம் சொன்னோம் இல்லையா? யோவான்ல ஒன்று பார்த்தோம், அப்போஸ்தலர்ல ஒன்று பார்த்தோம். இவன் உயிரோடு இருக்கிறவனே மரித்தவனாக காணப்பட்டு உயிர் தெழுகிறான். யார்? சவுல். அவன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் மரித்து உயிர் தெழுகிறான். இங்கு ஒரு உயிர் தெழுதல் நடைபெறும்.
முதலாவது பார்த்தோம், லாசரசு உயிர்த்தெழுகிறான். இங்கு இப்பொழுது எலிசா ஒரு தரிசனம், அங்கே ஒரு தரிசனத்தை நாம் பார்த்தோம். அங்க ஒரு என்ன சம்பவம் நடைபெறுகிறது? எலிசா ஒரு குழந்தை, நான் கேட்காத குழந்தையை கொடுக்கிறார். ஏற்கனவே இந்த சுலோமியா பார்த்தோம் இல்லையா? அவர் அவங்க வீட்டுக்கு போவாரு, தங்குவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவர் பெரிய பணக்காரி, ஊழியக்காரி, பல தேவனுடைய மனுஷங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுவாரு, நல்லா தாங்குவா. ஆனா அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு குழந்தைய நீ அடுத்த வருஷம் பெறுவாரு. நான் கேட்கலாம். அபத்தம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்ப அபத்தம் தான். நான் எனக்கு குழந்தை பொறுப்புன்னு சொன்னா அது அபத்தம் தான். அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார். ஆனால் அது செத்து போய், தலை நோவுனால செத்து போய் ஓடுறான். அது கண்டுட்டான். எலிசா வரும்போதே அவன் ஸ்மெல் பண்ணிட்டான். ஆனால் தெரியல, ஆண்டவர் வெளிப்படுத்து இல்லையா? அது நம்ம ஏற்கனவே பார்த்தனால வேகமா போறோம். அப்போ ஆண்டவர் அத எலிசா கிட்ட அவன் போய் சுயத்தியா போய் விழுறா, கால விழுறா. கேஸ்ல என்ன பண்றான்? தடுக்கிறான். நீ தடுக்காத, அவன் துக்கம் பொறுத்தோடு இருக்கிறான். இந்த சம்பவம்லாம் வேகமா சொல்லிட்டு போறேன். இப்ப நான் செய்யும் பொழுது அவன் என்ன சொல்றான்? அங்கேயும் அர்த்தம், நீ என்கிட்ட கேட்க வேணாம், நான் வேணான்னு சொன்ன பிள்ளைய எனக்கு கொடுத்துட்டு திருப்பி எடுத்து பண்ணிட்டு என்ன இது இதெல்லாம் அவன் கேட்கும் போது கேட்கலாம். அந்த போய் இந்த தடியை கொண்டு போய் அவன் முகத்துல வெயிக்கிறான். அவன் அடிச்சுட்டான், கேஸ் அடிச்சுட்டான். அவன் முன்னாடி போயிட்டு இருக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான்? ஆஹா, நான் உன்னை விட மாட்டேன், நீ வா. அவியோட கூட்டிட்டு போறான். அவன் விசுவாசம் பாரு. ஆனா இவன் போய்தான் மேல கேஸ் முடியலன்னு பின்னால வரான். ஆனா இவன் போய் அவன் மேல படுத்து உயிர்த்தெழும். இந்த உயிர்த்தெழுதல் அந்த குடும்பத்திற்கு ஒரு வாரிசை தருகிறது. அந்த பெண்மணி பணக்காரியாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவை. சாப்பாடு இருக்குது, பணம் இருக்குது, லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாம் இருக்குது. ஆனா குழந்தை இல்லாமல் இருந்தது கொடுத்து எடுத்து விட்டார். ஆனா கொடுத்து எடுத்து விட்டார் என்று பார்த்தால் ஏன் மறுபடியும் உயிர் தெளித்தார் என்றால் அவளுடைய வாழ்வாதாரம் அந்த குழந்தையின் மீது. உனக்கு வாழ்வாதாரத்தை அழித்து விட்டார்கள் என்று எண்ணுவாயானால் பயப்படாது, வாழ்வாதாரம் பெருக்கமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில இல்லையே, சாப்பாட்டு கூட நான் கஷ்டப்படுறேனே, இதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, நொந்து கொள்ள வேண்டாம், பயப்படாது. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று உங்களுடைய ஜபம் இருப்பதால் உன்னை பட்டினி போட மாட்டார். என் பிள்ளைகள் சிங்கக்குட்டிகள் குறைவுபடாது. நீ பட்டினியா சிங்கக்குட்டி கூட பட்டினி போட்டு என்ன தேடி வரதுனால நான் உன்னை பட்டினியா போட மாட்டேன். அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் நான் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அது மட்டும் கரெக்டான லைன் வருது. ஆனா இந்த நடுவில் அந்த பர்மனன்ட் இடத்துல ஒரு வார்த்தை வரவே மாட்டேன். நானும் அது 70 வருஷமா பார்த்தேன். என்ன வகையில அந்த லைன் எங்கள் விரோதிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல இப்போ அந்த பாவங்களை பண்ணி அந்த லைன் மட்டும் பண்ணி வேக வேகமா பண்ணி பர்மனன்ட் இருக்கிறதாவே சொல்லு. பர்மனன்ட் சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் யாரும் தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லு பார்க்கலாம். தெரியாது பர்மனன்ட். கரெக்டா ராஜ்யம் வருவதாக திட்டம் பர்மனன்ட் செய்யப்படுவது போல அது கரெக்டா வருது. அந்த ஆகாரத்தை தாரம் மின்னல் படி கரெக்டா வருது. அடுத்த எங்கள் பரநாடுகளை நாங்கள் பண்ணிக்கொள்வது போல இங்க என்ன பண்ணுது? இயேசுவை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதான் சொல்றோம். எலிசா அங்கே உயிர்ப்பிக்கிறான். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அவளுக்கு. ஆனா அவளுக்கு பெரிய காரியம். தேவையற்ற மகனை கொடுத்து எடுத்து விடுவதால் அவன் பிறந்த உடனே மொத்த வாழ்வாதாரம் அவன் தான் நம்பிட்டான்.
அப்ப நம்பினதுனால நம்பிக்கை அற்று போனவனாக வாழ்வாதாரம் போய்விட்டது. என்னுடைய மகன் எனக்கு பின்னால் வாரிசாக வருவான், அவன் மீது எல்லா கடனையும் செலுத்தி எல்லா சொத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தா அவனுக்கு பரிச்சிட்டிய சாமி. அப்படிங்கும் போது அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து வாழ்வு காட்டுபவளாக இன்னும் 3 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட், ஆகா எங்கேயோ மேல போட்டு காமிக்கிறாங்க. ஏதா எல்லாம் கரெக்டா சொல்றாங்க பார்த்தா நான் திரும்பி பார்க்க முடியல. அதான் முதல் பாயிண்ட் என்ன? இயேசு அவர் பற்றிய பற்றுறுதி. பற்றுறுதினா விசுவாசம் பார்த்தோம். அதுக்கு உதாரணம் என்ன பார்த்தோம்? இரண்டாவது பாயிண்ட் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றிய தெளிவு. அதுக்கு எது பார்த்தோம்? சவுல் பவுல்கள். மூன்றாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை வாழ்ந்து காட்டுதல். அதுக்கு உதாரணம் எலிசா ஒரு பெண் ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்பி அந்த அந்த அம்மாவுக்கு சுலேமிக்காவுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து வாழ்ந்து காட்டுதல். எனவே உங்களுக்கும் வாழ்வாதாரம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயலாற்றுகிறார், உடன் வாழ்கிறார். நீங்கள் உணர்ந்தவர்களாக உங்கள் வாழ்க்கையை இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வீர்களானால் எல்லா வித நன்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் எல்லாரும் இப்பொழுது பரிசுத்த மெய் விவாக அறிக்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய திருச்சபையில வருகின்ற மே மாதம் 13ஆம் தேதி திருமணம் நடைபெற இருக்கிறது. அதற்கான முதல் அறிவிப்பை நம்முடைய ஆயர் அவர்கள் இப்பொழுது அறிவிப்பார்கள். ஒரு ஆசீர்வாதமான நாள், மகிழ்ச்சியான நாள். ஏனென்று கேட்டால் ஒரு திருமணம் நடைபெறப் போகிறது. அது காணாத ஒரு திருமணமாகவே நாம் நினைத்துக் கொள்வோம். ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். ஒரு ஸ்பெஷல் என்ன காரணம்னா, மாப்பிள்ளையும் நம்முடைய திருச்சபை அங்கத்தினரே, பெண் வீட்டாரும் பெண்ணும் நமது திருச்சபையை சேர்ந்தவர்கள். எனவே அவர்களுடைய பரிசுத்த மெய் விவாக அறிக்கையை, முதலாம் அறிக்கையை 2 பேருக்கும் சேர்த்து இந்த அறிக்கையை நாம் திருச்சபையின் மூலமாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. வேலூர் மாவட்டம் பெருமுகை கிராமத்தில் வசிக்கும் நமது திருச்சபையை சார்ந்த திரு மணி திருமதி ரேணிகா மேரி அவர்களின் மூத்த குமார்த்தி எம் ஜெஸ்லின் பெப்சிபா என்பவருக்கும், வேலூர் மாவட்டம் பெருமுகை கிராமத்தில் வசிக்கும் நமது திருச்சபையை சார்ந்த திரு எஸ் முரளிதரன் திருமதி எம் மகேஸ்வரி அவர்களின் மூத்த குமாரன் எம் நிரஞ்சன் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயித்த வண்ணம் வருகிற மே மாதம் 13ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் நமது CSI செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் சொசைட்டி ஆலயத்திலே திருமணம் நடைபெறும் என்பதை திருச்சபையாருக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமணத்தில் இவர்கள் இருவரும் இணையக்கூடாதபடிக்கு ஏதேனும் நியாயமான காரணம் இருந்தால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இப்பொழுது திருமணத்திலே இணைக்கப்பட போகிற மகன் நிரஞ்சன் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இங்கே முன்பாக வந்து நிற்பார்கள். அதே போல திருமணத்தில் இணைக்கப்பட போகிற மகள் செல்லின் எக்ஸிபாவும் அவருடைய பெற்றோர்களும் இங்கே முன்பாக வந்து நிற்கும் போது ஆயர் அவர்கள் அவளுக்காக ஜெபிக்க போகிறார்.
எல்லாரும் கண்களை மூடி அருமையான இந்த 2 பிள்ளைகளுக்காகவும் 2 குடும்பத்துக்காகவும் நடக்க போற திருமணத்துக்காகவும் இந்த திருமணத்திலே ஆண்டவர் வந்து கலந்து கொண்டு குறைகளை நிறைவாய் மாற்றும்படியாகவும் நாம் இப்போது ஆயிரம் ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறவரே, இந்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்தியவரே, இந்த ஆராதனையை வந்து கலந்து கொண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவரே, ஒரு நோக்கத்திற்காக ஒரு சமூகத்திலே மறுபடியுமாக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, ஒரு நல்ல திருமண வைபவத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த திருமண வைபவத்திலே ஆண்டவரே, 2 சூழ்நிலைகளையும் 2 குடும்பத்தாரையும் ஒன்றிணைக்கும் வண்ணமாக பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே, பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அறிக்கையை ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் நின்று சாட்சி உள்ளவர்களாக நின்று எங்களுடைய பற்றுறுதியும் உறுதியையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நிரஞ்சனையும் நிரஞ்சனின் குடும்பத்தாரையும் நாங்கள் இந்த நேரத்திலே நினைவுக்கு கொண்டு வருகிறோம். உம்மை பற்றிய அறிவு, தெளிவுள்ள அறிவாக பெற்றவர்களாக உங்கள் சமூகத்திலே நிற்கிறார்கள். சுவாமி, இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லத்தக்க வண்ணமாக ஆண்டவரே, நிரஞ்சன் குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அவர்கள் எடுக்கின்ற இந்த பிரயாசம் எல்லாம் ஆண்டவரே நிறைவாக, மன நிறைவாக அமையட்டும் கர்த்தாவே. மன சஞ்சலங்கள் ஏதாவது இருப்பினும் ஆண்டவரே, அவர்கள் மனதை எல்லாவற்றுமாக இருக்கின்ற சந்தேகங்களை எல்லாம் எடுத்து போட்டு என் பிள்ளையை ஜீவனுள்ள ஆண்டவரை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அவன் பற்றிருக்கின்ற பற்றுறுதியை ஆண்டவரை நாங்களும் விசுவாசிக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் அந்த குடும்பத்திலிருந்து பெண் எடுக்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது மகளாகவே வந்து எங்கள் குடும்பத்தையும் தாங்கிக் கொள்ளுகின்ற பொறுப்புள்ளவனாக இருக்கிறாள். அவள் உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருக்கிறபடியால் ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணியவர்களாக ஆண்டவரே பெண்ணை தைரியமாக எடுத்துக்கொள்ளட்டும். சுவாமி, நிரஞ்சனுடைய வாழ்க்கை நிறைவாய் இருக்க திருமை செய்தவர்கள். சுவாமி, ஏற்ற விதமாக நிறைந்து காணப்படட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் பிள்ளை பெறட்டும் ஆண்டவரே. பெற்றோர் இவர் மூலமாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பெற்று எதையும் இழக்காத வண்ணமாக இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் சபையாக வேண்டுகிறோம். இந்த திருச்சபையிலே அவர்கள் இணைந்தவர்களாக, இந்த திருச்சபைக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ அவர்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, பெப்சிபாவுக்காக ஜெபிக்கிறோம், பெண் வீட்டாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மை பற்றிய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்ட பற்றுறுதியிலே ஆண்டவரே நிலைத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பெப்சிபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய குடும்பத்திற்குள்ளாக ஒரு சூழ்நிலை, புதிய சூழ்நிலையோடு அவள் அங்கு செல்லும் பொழுது எந்த விதமான வித்தியாசமும் இல்லாதபடிக்கு நான் தன்னுடைய வீட்டிலே எப்படி வளர்ந்தாலோ அந்த விதமாகவே அந்த வீட்டிலும் அவள் இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு பெற்றோர் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பான். அதே போல ஆண்டவரே, நிரஞ்சனை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரே, அவனை சார்ந்தவளாக, அவருடைய வீட்டை சார்ந்தவளாக அவள் வாழட்டும். போகின்ற இடத்திலே சிறப்புமாக புகுந்த வீட்டை அவள் பெருமைப்படுத்துகின்றவளாக வாழட்டும். கர்த்தாவே, அங்கு போகும் பொழுது அவருடைய செல்வங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் பிள்ளையாக அந்த வீட்டிலே அவள் நுழையட்டும். கர்த்தாவே, இவர்கள் ஏறி வரும் இணைக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் இதை நடத்தி வைக்கின்ற பொறுப்பாளர்களாகத்தான் சுவாமி இருக்கிறோம். ஆண்டவரே, நிறைவாய் செய்கின்ற தேவன் நீர். இவருடைய வாழ்க்கையிலே அசைவாடும் ஆண்டவரே, நீர் மத்தியஸ்தர்களாக இருந்த ஆண்டவரே, இவர்கள் 2 குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, திருச்சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம்.
இந்த இரண்டு குடும்பத்தாரையும் நாங்கள் இந்த திருச்சபைக்கு வரவேற்கிறோம் சுவாமி. சோதரிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாக நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. சோதரிக்கிறோம். வரப்போகின்ற மே 13ஆம் தேதியில் ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய நிழலாட்டம் வந்த பிரசங்கத்திலே ஆண்டவரே, ஆண்டவரே, அங்கு முழுவதுமாக உங்களது கடாட்சம் அங்கே இருக்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. சோதரிக்கிறோம். அவர்களை பெருக்கமாக நீர் ஆசீர்வதிக்கும் சுவாமி. பிள்ளைகளை வாழ்த்த வருகின்றவர்கள் சந்தோஷமும் சமாதானத்தோட வரக்கடவர்களாக சுவாமி. அவர்கள் எங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறார்களோ அங்கெல்லாம் சந்தோஷம் சமாதானமாக இருக்க கடவுள். சோதரிக்கிறோம். அவருடைய நிலந்த குடும்பத்தை மறுபடியுமாக நாங்கள் வாழ்கிறோம். அவர்களை ஆசிரியர் இரு குடும்பத்தாரை ஆசிரியர் திருச்சபையாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிள்ளை. ஆம் ஆம்.